செங்கோட்டையன் அவர்களுடைய ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது கோயம்புத்தூர் மண்ணில கால் வைக்கிறாரு. அப்போ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் செய்யற அந்த ஒரு கூத்து இருக்குல்ல, பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சீரியஸ்லி செங்கோட்டையன் அவர்களே மறந்துருப்பாரு. யாரா நீங்க, என்னன்னா அந்த காமெடி வரும்ல, ஓவர் நைட்ல என்ன இவ்வளவு ஃபேமஸ் ஆக்கிட்டீங்களேடா அப்படின்னு சொல்ற மாதிரி. சீரியஸா அவருக்கு இது வரைக்கும் அவருடைய லைஃப்ல இவ்வளவு சூப்பரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவர் உள்ள வர்றதுல இருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு கூட்டங்க ஏர்போர்ட்ல. இது ஏர்போர்ட்டால சந்தைக்கிந்தையா என்னதாண்டா இது அப்படிங்கிற ஒரு டவுட்டே வந்துடும் போல. பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவ்வளோ வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அவரை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. அவர் வேற கொஞ்சம் குட்டையா இருப்பார் இல்லையா, அவரை பத்திரமா எடுத்துட்டு இங்க வந்து குழந்தை மாதிரி நிக்க வைக்கிறதுக்குள்ள செத்துட்டாங்க பாவம் அவங்க எல்லாரும். அந்த அளவுக்கு பயங்கரமா பயங்கரமா ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் சம்பவம் அப்படின்னா ஏர்போர்ட்ல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவருக்கு கொடுத்த மரியாதை அப்படிங்கிறது வேற லெவல். ஸோ கோயம்புத்தூர்ல அவர் திரும்பவும் ரொம்ப பேசினாரு. அந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது இருந்துச்சு. சூப்பரா பேசினாரா தீபிகான்னு கேட்டீங்கன்னா, நேத்து நம்ம எப்படி பேசினோம், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்ல, கன்ஃபார்மா நேற்று எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதே இன்டர்வியூ தாங்க, கொஞ்சம் குட்டி வெர்ஷன்ல அதே தான், சேம் ஸ்டோரி தான் இங்கேயும். என்ன தளபதி நான் ஜெயிக்க வைப்பேன், உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் கன்ஃபார்மா நான் பார்த்துப்பேன், நான் பண்ணுவேன், நான் அவரை வந்து முதலமைச்சர் பதவியில உட்கார வைப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருந்தாரு. அதை தவிர மீதி நேற்று பேசின விஷயங்கள் தான் திரும்பவும் ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்கோர்ஸ் அவர் வந்து மூத்த தலைவர், அவருடைய அரவணைப்பு அன்பு அப்படிங்கிறதெல்லாம் விஜய் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைதான், அவருக்கு தேவைதான். பட் அதிமுகவினுடைய நிலைமை என்ன, திமுகவினுடைய நிலைமை என்ன, பேசுவோமா? மொத்தமா பேசுவோம், டீகோட் பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. திமுகவுக்கு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய இடி. இதுவே தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு பார்த்தா செம சந்தோஷமான வெடி. அண்ட் அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஆப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதிமுகவை விட ஒரு பெரிய பயத்துல வேற யார் இருக்காங்க? இவரும் அவரும் இணைஞ்சதுல ஒரு ரொம்ப பெரிய பயத்துல யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸா திமுக தான். ஏன்னா உள்ள இருக்கிற முக்கிய புள்ளிகள், முக்கிய தலைவர்கள் எல்லாருக்கிட்டையும், சார் செங்கோட்டையன் இணைஞ்சிட்டாரு, அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? விஜய் வெளில வர சொல்லு, அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். விஜய் வர சொல்லணுமா? சார் செங்கோட்டையன் உள்ள போயிருக்கிறாரு, விஜய் என்னத்துக்கு வெளில வரணும்? ரோட் ஷோ பண்ணணுங்கிறீங்களா? பாண்டிச்சேரியில பண்ண போறாரு சார் 5ஆம் தேதி. முதலமைச்சர் அவர்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டாரு. யாரு, ஸ்டாலின் கிட்டயா? சச்சா, நோ. அங்க பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவர்கள் கிட்ட போயிட்டு பெர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அவர் அப்ரூவும் கொடுத்துட்டாராமா. சோ அங்க தரமான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது சீக்கிரமா விஜய் அவர்கள் நிகழ்த்ததான் போறாரு. நீங்க வந்து பாஜக, அதிமுக அவங்க இவங்கன்னு சண்டை போட்டுட்டே உட்காந்துருங்க, அவரு ஒரு பக்கம் ட்ராக்ல சூப்பரா போட்டோம் அப்படின்னு சொல்லி மக்களுடைய ஒரு வாய்ஸாவும் இருக்கு. இந்த நேரத்துல அவரை உள்ள செங்கோட்டையன் வந்திருக்காருன்னா கருத்துங்கிறது சொல்லணும்ல. அப்போ உங்களுக்கு வந்து அதிமுக விட அதிகமான டென்ஷன்ல நீங்க தான் இருக்கீங்க போல அப்படிங்கிற ஒரு கூடுதல் கருத்து அப்படிங்கிறதும் அதிகமா வைக்கப்படுது. இந்த சுச்சுவேஷன்ல ஒரு பிரம்மாண்டமான கட்சி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் ஒரு குட்டி குழந்தையா இருக்கிற அந்த கட்சியில இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் அவரே சொல்றாரு, 1 கோடி பேருக்கும் மேல பார்வையாளர்கள் லைவ பாக்குறாங்க, இறங்குறத பாக்குறாங்க, நிக்கிறத பாக்குறாங்க, நடக்கிறத பாக்குறாங்க, நீங்களே தான் சொல்றீங்க. இந்த எல்லாருமே அதாவது அந்த டிவி சேனல்ஸோட ஓனர்ஸே என்கிட்ட சொன்னாங்க, இந்த அளவுக்கு அவரை விமர்சிக்கிறாங்க, இந்த அளவுக்கு அவரை லவ் பண்ணி பாக்குறாங்கன்னா ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது தானே அர்த்தம். அப்புறம் எந்த பக்கம் மக்களுடைய ஆதரவு இருக்கோ அந்த பக்கம் தானே சேர முடியும் அப்படிங்கறத திட்டவட்டமா அவர் சொல்லிட்டாரு. சோ அதிமுக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, அது ஃபர்ஸ்ட் திமுகவை எடுத்துப்போமா. திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமான அமைச்சர்களுடைய ஒரு ஹிஸ்டரியா அப்படியே ஒரு பேரோட பார்த்தோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி, நாசர், சேகர் பாபு, ஏவா வேலு அப்படின்னு இவங்களோட லிஸ்ட் எடுத்துக்கலாம். இவங்க யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கா அவங்க எல்லாமே அதிமுக தான். அங்க இருந்து திமுகக்குள்ள வந்து ஒரு பெரிய அளவுல ராஜ மரியாதையா வாழ்ந்துட்டு இருக்கிற நபர்கள் தான் இவங்க எல்லாம். சோ அதிமுகவுல இருந்து திமுக தானே வரணும், அதுதானே எங்க உலக நீதி. இதாங்க புதுசா தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஒரு பாப்பா வந்து திமுகக்குள்ள இணைஞ்சாங்க. அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ வரைக்கும் பாக்குறோம். தற்கொலைன்னு அவங்க சொல்றாங்க, அவங்களா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு நிலைப்பாடு அப்படிங்கிறது. சோ செங்கோட்டையன் அங்க எப்படி இணையலாம் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய காண்டாவே இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ல திமுகவுக்கும் தெளிவா தெரியும், இவரு செங்கோட்டையன் அவர்கள் உள்ள போய் நுழைஞ்சிருக்காரு அப்படின்னா பெரிய அளவுல அவருக்கு வந்து ஒரு பதவி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சோ அவரு உள்ள போயிட்டு அம்மாவுடைய பேரை வச்சு சந்தோஷமா வச்சுக்கிறாரு. பாக்கெட்ல அம்மாவுடைய போட்டோவை சந்தோஷமா வச்சிருக்காரு. எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டோ வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் அவர்களையும் வச்சிருக்காரு. அவருடைய பேனர், அவருடைய ஆபீஸ்க்குள்ள பேனர்லயும் அப்படிதான் வச்சிருக்காரு. அவர் விஜய் அவர்கள் கிட்ட பெர்மிஷன் கேட்காம வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவரும் கண்டிப்பா ஓகேன்னு சொல்லுவாரு. ஏன்னா மேடைக்கு மேடை அவர் பேசுறாருல்ல, வரலாறு திரும்பிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரியை சொல்றாருன்னா அதுல கன்ஃபார்மா எம்ஜிஆர் அவர்களும் வராரு இல்லையா.
கண்டிப்பா வராருல்ல ஆப்வியஸா. சோ எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையுமே இவருக்கு ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு நபர்கள் தான். அவங்கள அவர் யூஸ் பண்ணிக்கிறதுனால ஜனநாயக உரிமை இது யாரும் என்னை எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் அழுத்தம் திருத்தமா சொல்லும் நேரத்துல திமுகவில் அம்மாவுடைய போட்டோ வச்சு நான் நிப்பேன் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா முடியுமா? விட்டுருவீங்களா? கருணாநிதியோடைய போட்டோவும் முன்னாடி சொருவி இருப்பீங்க, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. ஆப்வியஸா நடந்திருக்கும் தானே. சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் அப்படிங்கிற கட்டத்துலதான் செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த தீவிரமான முடிவு அப்படிங்கிறது ஷார்ட்டா இருந்திருக்கும். இந்த சுச்சுவேஷன்ல இவருக்கு பின்னாடி ஒரு சீனியர் வராரு அப்படிங்கும்போது 20-25 எம்எல்ஏஸ் அப்படிங்கிறவங்க அப்படியே அவர் பின்னாடி வந்துருவாங்க. எந்தெந்த மண்டலத்துல யார் யாரெல்லாம் நிறுத்த போறீங்க அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிச்சவர்கள்லாம் இப்போ யோ அப்படின்னு சொல்லி வாயை மூடிட்டு இருக்கிற தருணம் இருக்கும் நேரத்துல கொஞ்சம் அந்த ஹைப்பை வந்து இந்த நபர்கள் குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு நிறைய அட்வைஸ் அப்படிங்கிறது போடப்படுது. என்ன காரணம்? ஒரு பிரஸ் மீட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் மேல கழுத்துல வந்து அந்த துண்டு அப்படிங்கிறது அணிவிக்கப்படுது. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள அண்ணன் சேர்ந்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம அண்ணனுக்கு ஒரு பெரிய கெத்தா இருக்கும், நம்ம கெத்தா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்ல அவர் பண்ணிட்டாரு. பட் இவரு எப்படி 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ் அப்படிலாம் அப்படியே சும்மா வந்துட முடியுமா? கலாய்ப்பாங்க வேணாங்க அப்படின்னு சொல்லி டீசெண்டா அவர் சொல்லி புரிய வைக்கிறாரு. சோ அவருக்கு தெரியும்ல அரசியல் களம் எப்படி இருக்கும், அரசியல்ல எல்லாரும் எப்படி எந்த நேரத்துல மாத்தி பேசுவாங்க, ஆறுதலா இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. பட் அவருக்கு ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாரு. சோ கலாய்ப்பாங்க, ஏதாவது பேசுவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு திருத்தமோட இதை வந்து கொண்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகாவும் இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகினதுனால ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி நயினார் அவர்கள் சொல்றாரு. அதிமுக அப்படிங்கிறது ஒரு ஒரு பிராண்டிங் கரெக்டா, அதுக்கு பின்னாடி நிறைய நபர்கள் அவங்களுடைய உழைப்பு அதெல்லாம் வந்ததுனாலதான் ஒரு பிராண்டிங் அப்படிங்கிறது வந்துச்சு. சோ எடப்பாடியார் மட்டும்தான் அதிமுகவுடைய முகமான்னு கேட்டீங்கன்னா ஒரு மண்டலத்துல கொங்கு மண்டலத்துல எல்லாம் வந்து ஒரு நல்ல ஃபேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்டா செங்கோட்டையன் அவர்களை சொல்லியிருக்கலாம். இத்தனை ஆண்டு காலம் அவர் அந்த கட்சிக்குள்ளேயே பணியாற்றி அவர் வெளியே போயிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஒரு இழப்பும் வராது அப்படின்னு சொல்ல முடிஞ்சிருமா? அவர் பின்னாடி இன்னைக்கு எத்தனை எம்எல்ஏஸ் போயிட்டாங்க, கரெக்ட் தானேங்க? கூட எவ்வளவு பேர் போயிட்டாங்க, அதெல்லாம் இழப்பு கிடையாதா? ஒரு நபர்களும் முத்து மாதிரி சேர்த்து வச்சிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல ஒட்டு மொத்தமா எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் கூட இழப்பு இல்லைங்கிறதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? மூத்த தலைவர் அவரு, எவ்வளவு பெரியவர் அவரு, இவங்க பேசுறது வந்து முட்டு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்லிட முடியும். அண்ணாமலை வந்து அவரு ஒத்துப்பாரு, அண்ணன் கிட்ட நாங்க இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாம், பட் அவர் எடுத்த முடிவுக்கு நம்ம ஆதரவு சொல்லிட்டு போக வேண்டியதான், அவங்களுடைய இஷ்டம் அது. அரசியல் அப்படிங்கிறது அப்படிதான் மாற்றம்னு இருக்கும், நம்ம பெரிய அளவுல எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கறத கன்ஃபார்மா அண்ணாமலை அவர்கள் இப்படிதான் பேசுவாரே தவிர நயினார் மாதிரி ஓவர் முட்டு அப்படிங்கறது கொடுக்க மாட்டாரு. இதனாலதான் அண்ணாமலை திரும்பவும் எல்லாரும் தூக்கி வச்சு பேசுறது, இவரை கொஞ்சம் டம்ப் பண்றது. இதுல உதயநிதி அவர்களுடைய பெரிய உருட்டு ஓவரா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்? 6 நாளா வந்து எனக்கு த்ராட் பெயின்ஸ் இருக்கிறதுனால பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் தெளிவா சொல்லிட்டாங்க. என்னுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்துல நீங்க பண்ற இதெல்லாம் பார்த்துட்டு என்னால வந்து பேசாமலாம் இருக்க முடியாது. லைக் நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, என்ன நீங்க எல்லாம் பார்க்க வந்த கூட்டம் இல்ல, நான் பேசுறதை கேட்க வந்த கூட்டம் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி இது யாருக்கு போற மெசேஜ் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு. விஜய் எல்லாம் பாக்குறதுக்கு தான் போறாங்களாம், அவர் பேசுறது கேட்கறதுக்கு எல்லாம் கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா அது அப்படி கிடையாது. அவர் என்ன பேசுவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு 4-5 வாரம் சாட்டர்டே எவ்வளவு அளவு என்ஜாய் பண்ணியிருந்தாங்க எல்லாரும். அந்த கமெண்ட்ஸ், அந்த மெசேஜஸ், அந்த ஒரு வீடியோ வெளில வரும்போது எவ்வளவு வைரல், சூப்பரா இருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு பஞ்சை வந்து செட் பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத. அண்ட் ஓவராலா அரசியல் களத்துல என்னெல்லாம் விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு டோட்டலா ஷேர் பண்ணிட்டே நம்புறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிகழ்கால நிகழ்வுகளுக்கு தேங்க்யூ so much for watching this video. Bye.